நம்ம எதுக்குமே யூஸ் ஆக மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நியூஸ் பேப்பர் எல்லாமே விட்டாச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். வேர்ல்டே அவனை சுத்தி மாறிடுச்சு. அண்ட் வீட்டுல சும்மா ஒரு டிஸ்கஷன் இருந்தா கூட ஐயோ நமக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நான் போயிடுவேன். என்ன நடக்குதுன்னே நம்மளை சுத்தி தெரியாத ஒரு சோனுக்கு போயாச்சு நம்ம. பட் இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் அண்ட் எல்லாத்துலயுமே ஒரு நாலேஜ் இருக்கு. நமக்கு ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வைக்க முடியுது. ஒரு 4 பேர் உட்காந்து பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நம்மளால ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வைக்க முடியுதுங்கிறதே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் நான் பிஎஸ்சி அப்ளை பண்ணேன். ப்ரிப்பரேஷன் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் ஓகே நம்மளாலே முடியும், நம்ம அவுட் ஆஃப் ட்ராக்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம வேற ஒன்னத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த இதை நம்ம அன்டச்சா விட்டுருக்கோம். வி கேன் ஹேண்டில் போத்துங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா அது நான் போனஸா தான் எடுத்துப்பேன். இட் ஹாஸ் கிவன் மச் மோர் டு மீ. எனக்கு நம்ம ரூட்ஸை பத்தி கற்றுக் கொடுத்துருக்கு யூனிட் 8 and 9.